Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டமில் எந்த விதமான எடிட்டிங் சாஃப்ட்வேர் அண்ட் இன்டர்நெட்டும் இல்லாமல் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணலான்னு ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் பேசிக்காகவே பிடிஎஃப் ஃபைல்ஸை எடிட் பண்ண அடோபி சாஃப்ட்வேர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேராக இருக்குது. அண்ட் அடோபி சாஃப்ட்வேர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்ன்றதால பர்ச்சேஸ் பண்ணி சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிற ஃப்ரீ பிடிஎஃப் எடிட்டர் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல்ஸை ஈஸியாக எடிட் பண்ணலாம். பட் ஆன்லைனில் பிடிஎஃப் ஃபைல்ஸை நம்ம எடிட் பண்ணுறதால டேட்டா தெஃப்டாக நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் காட்டுற ஸ்டெப்ஸை நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணி பிடிஎஃப் ஃபைல்ஸை எடிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற மெத்தட் ஒன்லி பிடிஎஃப் ஃபைல்ஸை எடிட் பண்ண மட்டும்தான் யூஸ் ஆகும். அதாவது பிடிஎஃப் ஃபைல்ஸில் ஒன்லி டெக்ஸ்ட்டாக மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். அதர் இமேஜ் எடிட்டிங் ஆர் அதர் ஃபீச்சர் டூல்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்காது. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒன்லி பிடிஎஃப் ஃபைல்ஸில் அவைலபிளாக இருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ன்ற பிடிஎஃப் ஃபைலை தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் நியூ வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். தென் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனில் ஓப்பன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி எடிட் பண்ண வேண்டிய பிடிஎஃப் ஃபைலை ப்ரௌஸ் பண்ணுங்கள். அண்ட் பிடிஎஃப் ஃபைலில் வேர்ட் ஃபைலில் ப்ரௌஸ் பண்ண உடனே இந்த மாதிரியான பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் ஜஸ்ட் ஓகேன்னு கிளிக் பண்ணி பிடிஎஃபை எடிட்டபிள் வேர்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இருந்த ஃபைல் இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்டாக ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் அவைலபிளாக இருக்கிற டெக்ஸ்ட்டை எல்லாமே நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணி திரும்பவும் பிடிஎஃப் ஃபைலாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்லி டெக்ஸ்ட் ஃபைல்ஸை மட்டும் தான் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். இமேஜ் எடிட்டிங் ஆர் அட்வான்ஸ்ட் எடிட்டிங்கை நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. அதனால் நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய பிடிஎஃப் உடைய டெக்ஸ்ட்டை ஈஸியாக எடிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மெத்தட் விண்டோஸில் எல்லா எம்எஸ் ஆஃபீஸ் வெர்ஷன்லையும் ஒர்க் ஆகுன்றதால உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஈஸியாக எந்த சாஃப்ட்வேர் அண்ட் இன்டர்நெட்டும் இல்லாமல் எடிட் பண்ணலாம். அண்ட் பிடிஎஃப்லேருந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எடிட் பண்ண அப்புறம் திரும்பவும் ஃபைல்ஸ் ஆப்ஷனில் சேவ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் டைப் என்ற ஆப்ஷனில் பிடிஎஃப் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுறதால திரும்பவும் எடிட் பண்ண வேர்ட் ஃபைலை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.